உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 7/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வளர்விரை. இன்றைய திதி அஷ்டமி திதி காலை 9:19 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் இரவு 11:52 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு திருவாதிரை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு. அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: காரமடை ஸ்ரீ அரங்கநாதர் சிம்ம வாகனத்தில் பவனி. இன்றைய பொது பலன்கள்: புதிய பொறுப்பினை ஏற்க, கால்நடை வாங்க, வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ மாரியம்மனை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நிலையிற்கு தோற்ற பொலிவு கூடும். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசிக்கொள்வீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறது எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என்று நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். மற்றவர்கள் உங்களை மட்டம் தட்டு பேசினாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது. வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வெளி வட்டாரத்தில் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு சில முக்கிய ஆலோசனைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. வாகன பயணங்களில் கவனித்து. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க. சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை எதிர்பாராத பணவரம் உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க. அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்கள் நீங்கள் கண்டறிவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரோட ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய கடனை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.